வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க், மென்டல் அஜைலிட்டி எந்த அளவுக்கு செய்திகளை சிறப்பாகவும் கூர்ந்தும் கவனிக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். நியூரல் நெட்வொர்க்குன்னு பார்க்கும்பொழுது அதை எப்படியெல்லாம் ஆக்டிவாக வச்சுக்க முடியும்? கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மளோட பாடி பேலன்ஸை பொறுத்து தான் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். அதை நம்ம முதல் பதிவில் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். அதாவது கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு மாற்றி செய்ய முடியுறதோ சில வேலைகளை, அது எல்லாமே பிரெயினோட அலர்ட்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் போல் அதை தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் தான் இது போல் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறத காட்டிலும் பால்யத்திலேயே ஒரு 20 வயசுலேருந்து செய்ய துவங்கலாம். 40 வயசுலேருந்து ரெகுலராக அதை செய்துட்டு இருந்தோமான அத்தகைய பயிற்சிகள் அந்த நியூரல் நெட்வொர்க்கோட இருக்கிற டெபாசிட்ஸ் இருக்கே, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான டெபாசிட்ஸ், அது மேலும் மேலும் சிறப்பாகவும் அந்த ஃபோல்டர் எப்பொழுதும் ஒரு ஃபுல் பிரிமில் இருக்கும். அப்போ தான் கணக்கில் காசு இருந்தால் தான் நம்ம வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியும். எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த கொள்கை ஏற்புடையதோ, இது போலவும் என்னென்ன இந்த பயிற்சிகள் நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரென்த்தனை அதிகப்படுத்தும், இது அதிகமாக பலப்படுத்தும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷன் கூட எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிறப்பு தரும்னு பார்த்தோம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது வேறு ஏரியாவில், பாடியோட வேறு பார்ட்டில் சில சமயத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன நெருடல் இருக்குது, சில சமயத்தில் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்மளோட கவனத்தை ஈர்க்கிறது, கவனத்தை திசை திருப்புறது, அப்படியெல்லாம் இருக்கும். இது எதுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும்னு சொன்னால், இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அட்டென்ஷனை பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு எப்போவும் ஒரு யோசனை போய்கிட்டே இருக்கும். அந்த யோசனை போய்கிட்டே இருக்கும்போது அந்த யோசனையோட வேகம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அதாவது ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, மனம் குவிதலோட, அதாவது ஒருமுகப்பட்டு படிக்கிறதுன்னு இருக்கே, கவனத்தை அது என்ன பண்ணும், சிதற விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கவனம் சிதறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? மனசுக்குள்ளே வேறு ஒரு யோசனை போய்கிட்டே இருக்க. வகுப்பறையில் நடந்த செய்திகளாக இருந்தாலும், இல்லை இப்போ கொஞ்ச நேரம் இது தெரியுமா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், இல்லை காலையில் வீட்டிலேருந்து ஸ்கூல் போகும்போது அவன் ஸ்கூல் பஸ்ஸில் பார்த்த செய்தி எல்லாமும் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ டீலிங்க். அது விட்டு வரதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு ரோமிங் அரவுண்டு போல் அது போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு எண்ண ஓட்டத்தை குறைத்துக்கொள், மனதை ஒருமுகப்படுத்த படி அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். சிலப்போ சாமர்த்தியமாக இருக்கிற பசங்க ஒரு தடவை காதில் கேட்டவுடனே இதை திருப்பி நாம் எந்த மொழியில் சொல்கிறோமோ அந்த மொழியில் அப்படியே அதுவும் திருப்பி சொல்லமா இருக்கும். பட் தட் டசன்ட் நோ த மீனிங் வாட் எக்ஸாக்ட்லி தட் டூயிங் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு என்ன அவங்களால செய்ய முடியுது, ஏன் நம்ம இது போல் செய்யலைன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அது தெரியாமையே சொல்லும். அது சிறு பசங்க எப்படி இருக்கும், எக்கோலாலி, நம்ம சொல்லிக் கொடுத்த வார்த்தையை திருப்பி சொல்லும். அதுபோல் வளர்ந்த பசங்களாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு தெரியாது. அதற்காக வேண்டி சில சின்ன சின்ன பயிற்சிகள், அதாவது இந்த நியூரல் நெட்வொர்க்கில் பாடி பேலன்ஸ் எப்படி பண்ணுறோமோ அதுபோல் அந்த நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 4 மினிட்ஸ் போல் தலைமையில் அவனோட படிக்கிற புஸ்தகம், அவன் என்ன படிக்கணும், இப்போ சோஷியல் ஸ்டடீஸ் படிக்கணுமா, அந்த சோஷியல் ஸ்டடீஸ் புஸ்தகமோ எதாக இருந்தாலும் அதுபோல் ஒரு புக்கை தலைமையில் வச்சுக்கிட்டு கீழே விழாமல் ஒரு 10 ஸ்டெப் நடக்க சொல்கிறது. அதே மாதிரி மீண்டும் அது எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அதே இடத்துல திரும்பி நடந்து வருது. அப்படி என்ன செய்யணும்னு கேட்டால், அது மனம் குவிந்தால்தான். நம்ம தலைமையில் வச்சுருக்கிற புக்கு கீழே விழக்கூடாது, விழாமல் அதை பிடிக்காமல் நடக்கணும் அப்படின்றத சொல்லி அதை புரிஞ்சுட்டு மனம் அதில் ஒருமுகப்பட்டால் தான் அதனால் அதை செய்ய முடியும். சில பிள்ளைங்களுக்கு அதுபோல் மூவிங் ஆக்டிவிட்டீஸ் வில் நாட் லெண்ட் யூ குட் ஹேண்ட், அது சரிப்பட்டு வராது. அப்படின்னா அவங்கள அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து வச்சு மூச்சு எப்படி விடுறாங்க அப்படின்றத கைண்ட்லி அப்சர்வ் யுவர் பிரீத் அப்படின்னு சொன்னால், இன்ஹேல் எக்ஸேல், அதாவது வெளியில் விடுற மூச்சு, உள்ளுக்குள்ளே இழுக்கிற காற்று, இது ரெண்டுத்தையும் மனதில் எப்படி வருது அதை கொஞ்சம் கவனித்து செய் அப்படின்னு சொன்னால், அதுபோல் கவனம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அது என்ன பண்ணும், மனது ஒருமுகப்படும். ஏன்னா அதை கவனிச்சாதான், இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், மூச்சு எங்கே உள்ளே போகிறது பார்த்துட்டாரு அப்படின்னா அதை பார்த்துட்டு இருந்தால் தொடர்ந்து நம்மளால் பேச முடியாது. பேசிக்கிட்டே இருந்தால் மூச்சு எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு இருக்குதா போலையா, நம்ம மூச்சு விடுறோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா அது இறைவனுடைய படைப்பில் அது நமக்கு அதனோட
அது மேலே கவனம் இல்லாட்டா கூட அந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போயாவது கொஞ்ச நேரம் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுமா, இல்லை நம்ம தான் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க முடியுமா? ரெண்டுமே இல்லை. இப்போ நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறோம், நடக்கும்போது முடியல அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதோ அந்த இடத்துல வி வாண்ட் டு ஸ்டே கொஞ்ச நாள் நிறுத்தத்துக்கு பார்ப்போம். சில நேரத்தில் இடம் கிடச்சதுன்னா அங்கே உட்காந்துருவோம். அதுக்கு என்ன காரணம்? த லெக்ஸ் ரிக்வயர்ஸ் ரெஸ்ட் அப்படின்றதுனால வி வாண்ட் டு கிவ் அடிக்குவேட் அண்ட் ரெஸ்ட், இல்லாட்டா கூட சஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் அங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுபோல் நம்ம பார்க்குற செய்திகள், கண்ணால் பார்க்குற செய்திகளுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கலாம். அதுபோல் காதால் கேட்குற அந்த உணர்வு மெய் வாய் கண் மூக்கு செவி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலி வரத எந்த இடத்துலையும் இல்லாமல் அதுபோல் அமைதியாக இருக்கிற அதாவது சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் எண்ண ஓட்டங்கள் தடைபடுவடும், அது என்ன போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு காதையும் போட்டுட்டு அமைதியாக இருந்தால் கூட அது என்ன பண்ணும், மனசு மட்டும் என்ன பண்ணும், வேகமாக இங்கேருந்து சிக்காகோக்கு போயிட்டு வரும், இல்லாட்டி போனால் அங்கேருந்து என்ன யூரோப்பியாவில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் ராட்டர்டாம்னு எங்கே எல்லாமே சுற்றி அடிச்சுட்டு திருப்பி நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கே வந்துடும். அங்கெல்லாம் யார் இருக்கிறாங்களா, நம்மளுக்கு தேவைப்பட்டவங்களா, அவங்களோட போய் விளையாடிட்டு வருதா அப்படின்னா நோ சச் திங். பட் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு ரோம் அரவுண்ட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்த வளர்த்துக்கு போனாலும் அது போயிட்டு வருமா இருக்கும். அதனால் டு அவாய்ட் தீஸ் திங்ஸ் அது என்ன பண்ணும், மூச்சு பயிற்சி சிறப்பானதாக அமையும். நம்ம நடந்துக்கிட்டே இருந்தால் அந்த இருக்கிற வேகத்தில் கூட அகைன் என்ன பண்ணும், எண்ண ஓட்டங்கள் சென்று கொண்டே இருக்கும். வேகத்தை குறைக்கணும், அதாவது அது இன்டென்சிட்டியை குறைக்கணும், ஸ்பீடு குறைக்கணும். ரெண்டுத்தையும் குறைச்சாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், மனம் ஒருமுகப்பட்டு பாடங்களை படிக்க முடியும். ஏன்னா இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த நேரத்தில் பிள்ளைங்களை என்ன பண்ணலாம், சில நம்பரை, கிராஸ் பசில், அப்புறம் ஆர்கனைசிங் திங்ஸ், மேட்சிங் த திங்ஸ், அதுபோலெல்லாம் கூட சொல்லி கொடுக்கலாம். அது என்ன செய்யும்னா, திஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் த சைல்டு டு டெவலப் தி எண்ண ஓட்டங்களோட வேகத்தையும், இன்டென்சிட்டி ஆஃப் தி திங்கிங், அதே சமயத்தில் ஃபோக்கஸிங்கையும். அது இன்டென்சிட்டி ஆஃப் த திங்கிங் என்ன பண்ணணும், அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும். அதே போல் மனம் ஒருமுகப்பட்டு பார்க்கறதுக்கும் இது ஒரு விதத்தில் பயன்படும். இது மாதிரி செய்யும்பொழுது இந்த ஐம்புலங்களாக வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கணிசமாக ஓரளவுக்கு என்ன எதிர்பாராத விதமாக அது போய்கிட்டே இருக்கு, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு அதை நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.